மீனுக்கு சாப்பாடே போடல. அழகா இருக்குன்னு சூப்பரா வந்திருக்கு. ஆமா, மீனெல்லாம் சூப்பர் சூப்பர் இருக்கு. சரி வா, இங்க அங்க போய் பார்த்துட்டு வரலவா? நான் தான் சாப்பிட போடுவேன். இந்த மீனுக்கு என்னாச்சு? ஏய், மீனுக்கு என்னாச்சு? இது மீனுக்கு ஃப்ளவர் ஒனுக்கு. அம்மா எனக்கு திட்ட போகுது. ஏய், மோட்டர் ஓடுதுல. செத்துருச்சு அவ்வளோதான். ஐயோ அம்மா திட்ட போகுது. இதுக்கு கரெக்டா தானே சாப்பாடு போட்டுருந்தோம். எப்படி அம்மா கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ ஆமாச்சு, வாச்சு அம்மா கிட்ட சொல்லிடலாம். வா. அம்மா திட்ட போகுது. சீக்கிரம். அம்மா ஃப்ளவர் செத்துருச்சு. என்னது? ஃப்ளவர் இறந்துருச்சுமா. எப்படிடா? தெரியல. கரெக்டா தானே சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். ஆமா, நான் காலையில கரெக்டா தான் போட்டு வந்தேன். இப்போ போய் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க இப்ப சாப்பாடு போடல. நாங்க எதுவுமே பண்ணல. அது பாட்டுக்கு செத்துருச்சு. சரி இரு. அந்த சின்னது பெருசு இல்ல. பெருசு இல்லையா? சின்னதா? இப்போ வாங்கினதா? வாங்கிட்டு ஓ, கஷ்டப்பட்டு வாங்கினேன். நீ பாட்டி பார்த்தா திட்டமே. ஆன்ல தான் இருந்துச்சு. இரு வர, இவளை தொட்டில போட்டு வரேன். சீக்கிரம் வாமா. இருடா, பாப்பா தொட்டில போட்டு வரேன். ஆமா. நட 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 மாப்பிள்ள நட. பாருமா. ஏய், நிஜமாலுமே தானா? ஆமா. நானும் கூட பார்த்தனே, நல்லாதான் இருந்துச்சு. மோட்டர் ஓடுது. ஐயோ, சரி ஆசையா வாங்கினேன். 1500 ரூபா மீனுடா இது. சரி, ரொம்ப ஆசையா வாங்கினேன். ரொம்ப நாள் கழிச்சு இருக்குதுன்னு. அது பாரு, ஒண்ணுமே பண்ணாம அது வருது. அது வந்து கடிச்சே வச்சிட மாட்டிருக்கு. அது அமைதியா இருக்குது. ஆனா இது பாரு, இது எப்படி செத்துருச்சுன்னு. அழகா இருந்துச்சு. பாட்டி கேட்டா இது 150 ரூபா மீனுன்னு சொல்லிடுறேன். சரியா? 1500 ரூபான்னு சொன்னோம்னா பாட்டி எனக்கு உண்மையே போடும். ஏற்கனவே வீட்டு செலவு ஒன்றும் வாங்கலான்னு திட்டிட்டு இருந்துச்சு. இப்போ இது பார்த்துச்சுன்னா திட்டு. 150 ரூபான்னு சொல்லுவோம். 150 ரூபான்னு சொல்லு. இது என்ன ஆச்சுன்னு தெரியல. மோட்டர் எல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. எங்கேயும் இது அடிபட்டு இருக்குதா? எங்கேயும் அடிபட்ட மாதிரி இல்லை. டே, அதை விட இந்த வாலெல்லாம் இந்த ரக்கம் எல்லாம் அழகா இருக்குதுன்னு தாண்டா நான் இது வாங்கினேன். கீழேயும் இது எல்லாமே அழகா இருக்குதேன்னு வாங்கினேன். சரி, என்ன பண்றது? பாருடா, எனக்கு கஷ்டமா இருக்குதுடா. ஆசையா வாங்கினேன் ரொம்ப நாள் கழிச்சு. என்ன பண்றீங்க? ராகேஷா, என்ன ஆச்சு? மூணு பேர் என்னது? மீனே மீனா செத்துருச்சுமா. செத்துருச்சா? ஆமா. எப்ப செத்துது? நானே அன்னைக்கே சொன்னேன், மீன் வாங்காத, அதையும் வாங்காது இதையும் வாங்காதுன்னு. 1500 ரூபா கொடுத்து மீனை வாங்கி அதுக்குள்ள போட்டுறது. அப்ப இல்லம்மா, 150 தெரியும். எனக்கு 150 ரூபாய்க்கு தெரியாது, 1500 தெரியாதா? 150 ரூபா தானடா. 150 ரூபா ஏதோ அரிசியாவது எடுத்துருக்கலாம். 1500 ரூபாய்க்கு 1/4 மூட்டை அரிசி வந்திருக்கு. 25 கிலோ. கொண்டு வந்து மீனுக்கு ஒன்று வந்து போட, அதுக்கு போட, இதுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு காலையில. அந்த போறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியலையே. நான் ஒண்ணுமே பண்ணல. இது காலையில கூட நல்லாதான் இருந்துச்சு. பாத்தியா? செத்து போச்சு. எதுவுமே ஆகாம பாரு. இப்போ நல்லா பண்றக்கே தான் இருக்கு காசு. அம்மா செத்துனால அப்படியே பிளாக் கலர்ல ஆயிடுச்சு. அந்த கலரே போயிடுச்சு. எந்த கலர்? சும்மா காசு கொடுக்குறது வாங்கி இது பண்ணிட்டு இருக்கு. போங்க அதை வேலை இருக்கிறது இல்லை இவங்களுக்கு. எப்பத்தாலும் மீன் வாங்கி
செத்து போச்சான்னு அழுகிறதுக்கு வந்து இப்போ எதுக்கு அழுகுற? சும்மா அழுகுறது. தூக்கி பேசுங்க அந்த பக்கம். சரி அது என்ன பண்ணுறீங்க? அந்த மீனை வச்சுட்டு கையிலே வச்சுட்டு என்ன பண்ணுற? நாத்த மணிக்கு குழந்தைய எடுக்க முடியும். குழம்பாது வச்சு கூட திங்கிட்டு 1500 ரூபாய்க்கு. இதே தான் வேலை உங்களுக்கு. 3 பேர் தின்னுங்க. இது செத்துருச்சுன்னா வேற மீன் வாங்கிக்கலாம். இதே தான் வாங்கிட்டே. இது என்ன பண்றது? புதைச்சிடலாம். புதைக்கிறதா? எங்க போய் புதைக்கிறது? அங்கதான். அங்கயா? அங்கேயே ஆல்ரெடி ஒரு ஷார்க்கு போடுச்சா? மறுபடியும் அங்க அது பக்கத்துல புதைச்சிடலாம். சரி வா. அம்மா இங்கேயாம்மா? ஆமாண்டா அங்கேயே தான். டேய் ராகிஷா, இந்தாடா நீயே புதைச்சிருடா. எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது, நான் போறேன். குடும்பம் நான் தோண்டிட்டு இருக்கிறேன். பத்திரமா புதைச்சிருங்கடா. இது 1500 ரூபாய் சரியா? சரிம்மா. நான் போறேன், எனக்கு அழுகையா வருது. நம்ம ஷாருக்கு இங்கே தானே பறிச்சோம்? இல்லை எங்கே தான் பறிச்சோம்? இங்கே தான் பறிச்சோம். ஞாபகம் இல்லை. எனக்கெல்லாம் இருக்குது, உனக்கு தான் இல்லை. ஓகே வெயி வச்சிடலாம். அடிக்காத, மண்ணு உள்ள போட்டுல ஒன்று போயிட்டு